அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க நீங்கள் இருக்கிறது ஒரு ஏவி ரிசீவ்க்கான பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கும்போது நம்ம என்ன இன்புட்டு கொடுக்குறோமோ அந்த இன்புட்டோடைய வாட்டேஜை அதிகப்படுத்தி தரது பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். அந்த பர்பஸ்க்கு வேண்டி தான் அதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு நீங்கள் சப்புக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், டவருக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த வாட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சேனல் இருக்குது. 2 சேனலில் ஒரு சேனலுக்கு 300 வாட்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய சப்வூஃபர் டவர் பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை உங்களுடைய ஏவி ரிசீவருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வாட்டேஜில் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இவங்க யூஸ் பண்ணிக்க போகிறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக சப்போட அவுட் ஏவி ரிசீவரில் இருக்கிறத டெனான் ஏவி ரிசீவர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து எடுத்து இந்த சப் ஆம்பு கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டுருக்காங்க. அந்த ஏவி ரிசீவரில் என்ன சப் அவுட் வருதோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணலை. அதில் என்ன வருதோ அதை அப்படியே இன்புட்டாக எடுத்து அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி தான் ஒரு பூஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் ரெடி பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏவி ரிசீவர் வாங்குறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஏவி ரிசீவருக்கு உள்ளார உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூஸ்டர் அது பவர் ஆம்ப்ளிஃபையர் சூடாகும்போது பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸை பண்ணுறதுக்கு உண்டான அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏவி ரிசீவர் வாங்கிட்டு நம்மள்கிட்ட கால் பண்ண ஒரு 2-3 கஸ்டமர் பார்த்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க. ஸோ ஏவி ரிசீவர் சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதனுடைய டெம்பரேச்சர் ஏறுறதுனால தான். அந்த டெம்பரேச்சர் ஏறும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ளார உள்ள ஃபால்ட் ஆகும்போது அதனுடைய ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். ஸோ ஒர்க்கிங் ஆகாது. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீ அவுட் இருக்கிற ஏவி ரிசீவராக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம பூஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் போட்டு ஆம்ப்ளிஃபையரோட ஹீட்டை பூரா நம்ம பூஸ்ட் ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏவி ரிசீவர் எந்த விதமான ஹீட்டுமே ஆகாது. இதுதான் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. வீட்டுக்கு ஒரு டால்பி டிடிஎஸ் உள்ள ஒரு செட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிக் மாடல் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். பேசிக் மாடல் அப்படிங்கிறது 24,000 வரும். 2 10 இன்ச் சப்வூஃபரு, ஒரு ஆப்டிக்கல் கோயாக்சியல் HDMI ARC உள்ள ஆம்ப்ளிஃபையர், அக்ரிலிக் பேனல் வித் ரிமோட் கிட்டோட 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா 4 சென்டருக்கு 2 4 போடுற மாதிரி. அது பேசிக் ரேட்டு கேட்டிருந்தாங்க நிறையா பேர். ஸோ அதனுடைய ரேட்டை நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்ப்போம். உள்ளார பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த போர்டுக்கு என்ன மாதிரி வோல்ட் ஆம்பியர் கொடுத்தா அதனுடைய ரிசல்ட்டை எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரு கஸ்டமைஸ் பண்ணி வைண்டிங் பண்ணி போட்டிருக்கிறோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா நல்லா பவராக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனுடைய லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாக ஒரு வால்யூம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் திணறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி 4 கேன் போட்டிருக்கோம். அதிகபட்சமான வோல்டேஜ் உள்ளார போய்ட்டு ப்ராசஸிங் நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி சாஃப்ட் போர்டு போட்டிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒரு 70 to 80 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சேனலை கட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆடியோ அவுட்புட்டை பார்த்திங்கன்னா நிறுத்திடும். அதுக்கு உண்டான மாதிரி உங்களுக்கு கூலிங் ஆனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஆடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எகைன் வெளியில் வரும். இப்போ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ரிலேன்னு பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரிலே இருக்குது. நான் வாட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால ரிலேவை பேரலல் பண்ணி அதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனுடைய வாட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரிலேவையும் பார்த்திங்கன்னா ரிலேவோட ஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே குமாரோட போர்டில் அதில் ஹீட்ஸிங் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம கூலிங் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஃபேன் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு அதனுடைய ஹீட்டுங்கிறது அந்தளவுக்கு ஏறாது. உங்களுக்கு ஆடியோவை கட் பண்ணுற பொசிஷனுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிடையாது. இன்கேஸ் அப்படி ஆனாலும் இந்த ஓடாமல் இருக்கிற ஒரு ஃபேனு ஹீட் அதிகமாகும் பொழுது அது ஆன் ஆகி அந்த உள்ள ஹீட்டை வெளியில் எடுத்து விடுறதுக்கு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டோடைய நம்ம இன்பில்ட் பண்ணி அது கொடுத்துருக்குறோம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரோட உள்ளார இன்டீரியரு. இந்த மாதிரி உங்களோட ஏவி ரிசீவருக்கு பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வாட்டேஜ் இதை விட அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை இதை விட கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை இதே மாதிரி இருந்தாலும் சரி, இது ஒரு பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் சப் அவுஃபருக்காண்டி பயன்படுத்தக்கூடிய பர்பஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சப் ஆம்பை வேணும் அப்படின்னா இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி செக்ஷனை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இது சப் ஆம்பாக மாறிடும். நாளைக்கு இந்த கஸ்டமர் இது யூஸ் பண்ணும்பொழுது இவங்களுக்கு நடுவில் ஒரு ஃப்ரீக்வன்சி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸுமே அதில் கரெக்டாக நம்ம விட்டுருக்கோம்.
ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்குவென்சியும் ஆட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இடமுமே இருக்குது. இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையரில் நான் வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் எதுவும் வருதா, எக்ஸ்ட்ரா வருதா அப்படிங்கிறத நான் ஷார்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது நிறையா பேர் கேட்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வரவங்க செக் பண்ணி வைப்பாங்க. நான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கறனால நான் ஷார்ட் வீடியோஸில் போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு